ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு 11-11 உங்களுக்கான சைன் வந்திருக்கு. ஸோ என்ன ஒரு சைன் உங்களை நோக்கி வந்திருக்கு, ஓகேங்களா? என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், ஒரு புது தொடக்கங்கள், என்ன ஒரு விஷயங்கள் உங்களை நோக்கி வருது பார்க்கலாம். இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் தான் வச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ தட் நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இடையில கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ப்ரேயர்ஸ், அஃபர்மேஷன்ஸ் ஆல்சோ வந்துட்டு இடையில இருக்கும், ஓகேங்களா? அண்ட் ரீடிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி டேரோ கிளாஸஸ், மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகே, I'll take this too. See, இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளானிங் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதாவது நிறைய டூ மெனி தாட்ஸ் வந்துட்டு வரும், ஆல் ஆஃப் அ சடன் வரும், ஓகேங்களா? இவ்வளோ நாட்களாக ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. தேவையில்லாத விஷயங்கள் அப்படி தான் வந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட் தான், ஒரே ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுடைய லவ்டு ஒன்ஸ் கிட்ட இருந்து வரப்போகுது. மேபி வந்து அவங்களால நீங்கள் ஏதாவது ஏமாறலாம், இல்லை நீங்கள் ரொம்ப பாசம் வச்சு அதை அவங்க வந்து புரிஞ்சுக்காம மற்றவங்களுக்கு வந்துட்டு அந்த பாசத்தை காமிக்கிறது, திருப்பி உங்ககிட்ட காமிக்காம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை டெஃபினெட்லி வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணும். பிகாஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், அதுவும் வந்து உறவுகள் மேலே, முக்கியமாக நீங்கள் நினைக்கிற உறவுகள் மேலே. நீங்கள் ஒருத்தவங்க மேலே ரொம்ப பாசமாக வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஹர்ட் ஆவீங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹர்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். என்னடா இது நெகட்டிவாக இருக்கே? நோ, இது நெகட்டிவ் கிடையாது. நீங்கள் மாறணும். டிவைனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் 100% மாறியே ஆகணுங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க. இப்படியே இருந்து ஒரே மாதிரியே யோசிக்கிறீங்க, ஒரே மாதிரியே இருந்தாலும் வேலைக்காகாது. மாறியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவோ முறைகள் யூனிவர்ஸ் வந்துட்டு சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மாறத்துக்கான அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துடுறீங்க. ரீசன் வந்து அந்த லவ்டு ஒன்னால தான். அது யாரா வேணாலும் இருக்கலாம். அது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு லவ்டு ஒன்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு நபர், அந்த ஒரு நபரில் ஒன் ஆர் ஃபியூ பர்சன்ஸ்னால தான் நீங்க வந்துட்டு திரும்ப மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த டைம் வந்துட்டு ரொம்ப வந்து கோபங்கள் அதிகமாக வரும், வார்த்தைகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சண்டை தான், ஸ்ட்ரெயிட்டா வா, சண்டைக்கு வா, ஃபைட் பண்ணலாம் வா, நேருக்கு நேர் மோதலாம் வா. உங்களோட லவ்டு ஒன்ஸ் கூட வந்துட்டு அதை எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழிகள் தான், ஓகேங்களா? சரி, ஏதோ ஒரு காரணத்தால நீங்க அந்த லவ்டு ஒன் சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்க தான் உங்களுக்கு தடையாவே இருக்காங்க. அந்த பாசம், அன்புங்கிற ஒரு விஷயம் தான் இன்னும் தடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க லைஃப்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகாம, ரிஸ்க் எடுக்க விடாம தடுக்கிறதே அந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ யூனிவர்ஸ் பார்த்தாங்க இது வேலையாவாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ரொம்ப யோசிக்க வைக்கும் அந்த ஒரு விஷயம். நிறைய பிளானிங், உங்களோட எதிர்கால விஷயமா சுயநலமா யோசிக்க வைக்கும். இதுக்கு மேலெல்லாம் இவங்களெல்லாம் நம்பி வேலையாகாது, இனி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்க வேண்டியதா. ரொம்ப சுயநலமா இருக்கும். வார்த்தைகள்ல இருந்து உங்களோட யோசனைகள் வரைக்கும் எவ்வளோ சுயநலமா இருக்கும்னு பாருங்க. உங்களுக்காக இனிமேல் தான் யோசிக்கவே போறீங்க. இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கான யோசனைகளே இனிமேல் தான். ஆனா நிறைய ஐடியாஸ், அடுத்தடுத்த ஐடியாஸ் பயங்கரமாக இருக்குங்க, நான் ஸ்டாப், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாட்களாக யாரெல்லாம் தடுத்துக்கிட்டு நின்னாங்களோ அவங்க தான் இந்த டைம் வந்து உங்களோட மைண்ட் செட்டுக்குள்ளார வர போறாங்க, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பிகினிங்ல வந்து என்னடா இப்படி இருக்குதே, பயப்பட வேண்டாம், இது எல்லாம் நல்லதுக்கு தான், ஓகே? ஸோ நம்ம மறுபடியும் வேற மெசேஜஸ் எடுக்கலாம், சரிங்களா?
வேற என்ன ஒரு மெசேஜஸ் வருது? ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லுக் அட் த எனர்ஜி. சரி, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃப்ரீடம். சுதந்திரமாக விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய புது தொடக்கங்கள் எப்படி இருக்க வாய்ப்புகள் அதிகம். யார் வந்து உங்களுக்கு பாசங்கிற பேர்ல உங்களை கட்டி போட்டு வச்சிருந்தாங்களோ, உங்களை எந்த ஒரு விஷயமும் செய்ய விடாம தடுத்து வச்சிருந்தாங்களோ, அவங்க கிட்ட இருந்து தான் இந்த டைம் வந்து மூவ் ஆக போறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு புது அட்வென்ச்சர்ஸ், புது எக்ஸ்பீரியன்சஸ் எதிர்பார்க்கலாம். நிறைய ஹீலிங், நிறைய நிம்மதி இருக்கும். ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிம்மதிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூ பீப்புளுடைய கான்டாக்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். புது ஆளுங்களோட கான்டாக்ட்ஸ். மேபி வந்துட்டு நிறைய அட்வென்ச்சர் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி டிராவலிங் நிறையா பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் உங்களோட க்ளோ விஷயத்துலேயும் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு முயற்சிகள் எடுப்பீங்க. ஆசைகள் வர ஆரம்பிக்கும். இவ்வளோ நாட்களாக கண்டிஷன்ஸ் ஓவராக இருந்திருக்குமே. இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், இப்படி தான் வந்து பேசணும், நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் ரூல்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்காது. ரைட், பட் வேற வழி இல்லையே. எனக்கு தெரியாதவங்க யாரோ சொல்லியிருந்தாங்கன்னா கூட நான் கேட்டிருக்க மாட்டேன். சொல்றது என்னவோ நான் ரொம்ப மனசார விரும்புகிற நபராச்சே, எப்படி நான் கேட்காம போவேன்? அவங்க கஷ்டப்படுவாங்களே, அவங்க பேச்சு நான் மீறிட்டேனா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சாக்ரிஃபைசஸ் அதிகம் இல்லையா இவ்வளோ நாட்களாக? அதெல்லாம் தான் பிரேக் ஆக போகுது. நீங்கள் வந்து உங்களோட ரூல்ஸு இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வர போறீங்க. ஸோ நீ வந்து நான் வைக்கிறதா ரூல்ஸ், அப்படிதான் இருக்க போகுது. அண்ட் லுக் அட் த எனர்ஜி. ஸோ டிஃப்ரெண்ட்டான ட்ராவல், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்சஸ் பாசிபிள் நான் சொல்லியிருந்தேன். சி, அண்ட் ஒரு விஷயம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது வந்து நிறைய இருக்கு இல்லையா? எல்லா விதத்திலையும் பிரச்சனைகள் இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைகள்லையுமே வந்துட்டு முக்கியமாக மணி சோர்ஸ், அதுவுமே பெரிய பிரச்சனை. ஒரு பக்கம் வந்துட்டு நான் எனக்கான ஸ்டெப்பு நான் எடுக்கணும், நான் வந்து என் வாழ்க்கையை வாழணும், நான் வந்து ரிஸ்க் எடுத்துருவேன். ஆனால் எனக்கு மணி பிரச்சனையாக இருக்கு, எனக்கு வேலை பிரச்சனையாக இருக்கு. அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா நான் எடுத்துருவேன் ஸ்டெப்பு. எஸ், பார்க்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஃபைனான்ஷியலி எனி ஹெல்ப் ஒரு வருதான்னு பார்ப்போம். So any help financially or career related. See, I'm telling you, இந்த ரெண்டு கார்டை நான் முன்னாடியே பார்த்தேன். ஷஃபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது ரெண்டு கார்டையுமே நான் வந்து கிளியராக பார்த்தேன். அண்ட் லுக் அட் நான், இதுதான் மெசேஜாகவும் வந்திருக்கு. சரி, ஃப்ரீடம் நான் சொல்லியிருந்தேன். இந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த புது தொடக்கமே ஒரு ஃப்ரீடம்ல இருந்து தான் வந்து ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பார்க்குறீங்க அப்படின்னா கவலையே பட தேவையில்ல. லுக் அட் த ஆட்டிடியூட். ஓகேங்களா? உங்களை சுற்றி வந்துட்டு ப்ரொடெக்ஷன் இருக்கும், கைடன்சஸ் இருக்கும். பயப்பட வேண்டாம். இதிலிருந்து வெளியே வந்தால் எனக்கு ஒரு லைஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ப்ரொடெக்ஷன் இருக்கு, டிவைன் சைட்ல இருந்து இருக்கு, நியூ பீப்புளோட ப்ரொடெக்ஷன் இருக்கு, உங்களுடைய ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ யூ ஆர் ப்ரொடெக்டட், அவ்வளோதான். இது வர்றது எல்லா சைன்ஸுமே வந்துட்டு டிவைன்ல இருந்து கொடுக்குற சைன் தான் உங்களுக்கு. நீங்களா வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ண மாட்டீங்க. எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாமே. ஸோ டிவைன் உங்களை கரெக்டான டைரக்டான பாத்துல கொண்டு போயிட்டு இருப்பாங்க. கவலைப்பட வேண்டாம்.
ஓகேங்களா? பயங்கள் வேண்டாம். டோன்ட் கிவ் அப் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் ஸ்டெப் எடுத்துருவீங்க, எடுத்துட்டு திருப்பி மறுபடியும் பின்னாடி வந்துடாதீங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ கரியர் ரிலேட்டடான ஒரு ஃபைனான்ஷியலி எனக்கு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன்னு சொல்றவங்களுக்கு எஸ், கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். சரி, நிறைய வந்துட்டு ஆஃபர்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள் செய்வீங்க. இஃப் யூ ஆர் அ பிஸ்னஸ் பர்சன், நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க நபராக இருந்தீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் நிறைய வரும், கிளைண்ட்ஸ் நிறைய வருவாங்க. அண்ட் நீங்க வந்துட்டு புது ஐடியாஸ் அண்ட் புது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொண்டு வருவீங்க. ஓகேங்களா? உங்களோட பிஸ்னஸ்ல புது விஷயமான லான்ச்சஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் வந்துட்டு இப்போ நீங்க ஐடி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நல்ல குட் சேலரி. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷனலிக்கான பயங்கள் வேண்டாம். நீங்க ரிஸ்க் எடுக்கணுங்கிறது யூனிவர்ஸோட பதிலா இருக்குங்கிற பட்சத்தில் அதுக்கான உதவிகளும் யூனிவர்ஸ் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் புது எக்ஸ்பீரியன்சஸ். அவங்க சொல்றது என்ன அப்படின்னா அந்த புது அனுபவங்களுக்கு ரெடியா இருங்க. பிகாஸ் ஏன் வந்து ரெடியா இருக்கணும்னு சொல்றாங்க? நான் ஆல்ரெடி ரெடி தாங்க, நீங்க ஏன் மறுபடியும் ரெடியா இருக்கணும்னு சொல்றீங்க? வரும்ல ஒரு கேள்வி. நான் இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், ஆனா வந்துட்டு நீங்க ஏன் மறுபடியும் என்ன ரெடி ஆகணும்னு சொல்றீங்க? ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், நான் அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுவேன். நல்லா சொல்றீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல. ஸோ ஒரு சில பேர் கண்டிப்பா மனசுக்குள்ள சொல்லுவீங்க, ஆனா அந்த வாய்ப்பு வந்துருச்சு, இப்ப ஸ்டெப் எடுங்கன்னு சொல்ற இடத்துல அந்த முடிவு எடுக்கிறீங்க பாத்தீங்களா, டெசிஷன், அந்த டைம்ல ஒரு டபுள் மைண்டட் வரும், ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வந்துடும். இப்ப நம்ம அவசரப்படலாமா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஸ்டெப் எடுப்போமா? நம்ம இந்த இடத்துல சேஃபா வந்து மூவ் ஆன் ஆகணும், ரிஸ்க் எடுக்கணும் தான். ஆனா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ஸோ நம்ம ரொம்ப சேஃப் ஜோன்ல வந்துட்டு போகலாம். இந்த மாதிரி வந்து கடைசி நிமிஷம் நீங்க சொதப்புறீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை, அதுதான் கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த ஃபேஸ்ல தான் வந்துட்டு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா நீங்க நிக்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் அப்படிங்கிறது திடீர்னு வருங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ரேண்டமா வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வரும், பிரச்சனைகள் இல்லாம ஈஸியா உங்க கைக்கு வந்துடும். இப்ப ஒரு ஒரு விஷயத்துக்கும் போராடிட்டே இருக்கிறீங்கல்ல, அது இல்லாம ஈஸியா உங்க கைக்கான அந்த வாய்ப்புகள் வந்துடும். அலாங் வித் டைரக்ஷனோட வரும். இந்த பாதையில இப்படி போ, இந்த மாதிரி செய். சரி, இந்த ஜேர்னியில பாக்குறப்போ வந்துட்டு ஒன் பர்சன் உங்களோட வருவாங்க. அந்த பர்சன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஃபீல்டு சூஸ் பண்றீங்களோ அந்த ஃபீல்டு ரிலேட்டடா தான் இருப்பாங்க. இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனிங்னா ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடான பர்சன், ஹீலிங் ரிலேட்டடான பர்சன், பிஸ்னஸ் ஏதாவது ஒரு லான்ச் பண்ணிருக்கீங்க, என்ன பிஸ்னஸோ அது ரிலேட்டடான ஒரு பர்சன், ஒரு கைடன்ஸாக ஒரு 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 ஆன்சர் போர்டு மாதிரி வருவாங்க. உங்களோட கேள்விகளுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் போர்டு அவங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட பதில்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டைம்லி ஹெல்ப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த டைமுக்கு எனக்கு அந்த உதவிகள் கிடைக்கும். எஸ், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த டைம்லி ஹெல்ப் வந்துட்டு அந்த நபர் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல போய் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் வந்துட்டு இன்னும் 1 to 2 இயர்ஸ்குள்ளரே வந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல போவீங்க. வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய ஸ்டேட்டோ இல்ல கண்ட்ரிக்கோ போக வாய்ப்பு இருக்கு. புதுசா வந்துட்டு இருக்கும், லைக் ஒரு சிட்டி மாதிரி ஒரு ஒரு வெல் டெவலப்டான ஒரு பிளேஸ் தான் அது. பட் ஆனா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆல்தோ வெல் டெவலப்டா இருந்தாலும் கூட ஒரு கைண்ட் ஆஃப் சைலன்சஸ் வந்து பார்க்கலாம். நிறைய வந்து நீங்க உங்களுடைய தைரியத்தை வந்து வளர்த்துக்கிறதுக்கும் சரி, உங்களுடைய டேலண்ட்டை வந்துட்டு வெளி கொண்டு வரதுக்கும் சரி அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது வந்து பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணணுங்கிறதா சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் என்ன ஒரு கிளியரா சொல்றாங்க அப்படின்னா வந்து ஏன் வந்து உங்க பவுண்டரிஸ் வந்து நீங்களும் செட் பண்ண மாட்டீங்க, மற்றவங்களுக்கும் வந்து சொல்ல மாட்டீங்க? அது உங்க லவ்டு ஒன்னாவே இருக்கட்டுமேங்க, உங்களோட ஃபேமிலியாவே இருக்கட்டுமே, உங்களுக்கு பிடிச்ச நபராகவே இருக்கட்டுமே. அந்த இடத்துல ஒரு பவுண்டரிஸுங்கிறது இல்லாதது தான் இப்போ பிரச்சனை.
அதை நீங்க செட் பண்ணி இதுதான் உன் லிமிட், இதுக்கு மேல நீ வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களும் அந்த பவுண்டரியில நின்னுக்குவாங்க, நீங்களும் உங்களுக்கான லைஃப் லீட் பண்ணலாம். அதை விட்டுட்டு ரொம்ப சொல்லுவாங்கல்ல, தலை மேல ஏறி உட்காந்து ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு வேர்டு, அப்படிதான் இருக்கும். நீங்க உங்களை ரூல் பண்றதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, அதனாலதான் உங்க மேல மதிப்பு இல்லை. அதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. உங்களை பார்த்தா மரியாதை உங்களுக்கு வரணும், கொஞ்சமாவது ஒரு பயம்ங்கிறது வரணும். அப்படி இருந்தா உங்களோட ஃபியூச்சர் இஸ் வெரி குட், இந்த நியூ பிகினிங் வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நியூ பிகினிங் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த செட் பண்ணணும். சரி, அதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா வெரி கிளியரா ஒரு விஷயம் நான் சொல்றேன். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்திலும் வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கும். நேரடியா வருது, மறைமுகமாகவும் வருது. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற சைனுமே இட்ஸ் அ வெரி குட் சைன். லுக் அட் த எனர்ஜி. இது பாருங்க, எவ்வளோ ஒரு புது தொடக்கத்துக்கான ஒரு இது. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் பேச போகுது. ஓகேவா? இந்த டைம்ல எது பேசும் அதிகமாக? உங்களோட புது வாழ்க்கையில உங்க அனுபவங்கள் பேசும். எல்லா வகையிலும் சரி, பர்சனல், ப்ரொஃபஷனல், எல்லா வகையான அனுபவங்கள் பேசும். ஓகேவா? ஸோ அந்த இது வந்து இவ்வளவு நாளா கத்துக்கிட்ட அந்த வித்தையை வந்துட்டு இப்ப நான் செயல்படுத்த போறேன்னு சொல்லுவோம்ல, அதுதான் விஷயம். தட் இஸ் த நியூ பிகினிங் ஹியர். அதுதான் வந்து இந்த 11-11க்கான ஒரு கீ மெசேஜே, ஒரு தீமே வச்சுக்கலாம். ரைட்? ஸோ பி கிளியர் இன் தட். ஓகேவா? ஸோ பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா வேற ஏதாவது ஒரு மெசேஜஸ் வருதா? வேற என்ன? ஃபர்ஸ்ட் நான் அந்த கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன், பிகாஸ் ரொம்ப நிறைய இருக்கா. அடுத்த நியூ கார்ட்ஸ்குள்ளார போகலாம். ஸோ ஏதாவது நியூ ரிலேஷன்ஷிப், நியூ பர்சனோட வருகைகள் எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே இட்ஸ் அ வெரி குட் சர்ப்ரைஸ். ஓகே, பார்ப்போம். ஓகே, சீக்ரெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுண்டரிஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா வந்து சைலண்டா இருங்க. எந்த விஷயத்துல சைலண்டா இருக்கணும்? உங்களுக்கு இனி வரக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு சைலண்ட். ஈவன் உங்களுடைய லவ்டு ஒன்ஸ் கிட்ட கூட சொல்ல வேண்டாம், உங்களோட ஃபேமிலி கிட்ட கூட சொல்ல வேண்டாம். ஒரு சில பேர் இஃப் இட்ஸ் நெசசரி, ஓகேங்களா? பிகாஸ் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு உங்களை கவனிக்கல எல்லாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், ரொம்ப கவனிக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஒரு சில டாக்ஸிக் பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல், டோன்ட் ஷேர் எவ்ரி திங். முக்கியமாக ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா. ஓகேங்களா? அவங்களோட லைஃப்ல வந்துட்டு நீங்க ரொம்ப ஒரு டிசர்விங்கான ஒரு பர்சனுங்க. லுக் அட் த ஃபர்ஸ்ட் கார்டே வந்துட்டு சர்ப்ரைஸோட ஆரம்பிக்குது இல்லையா? நிறைய ரொமான்டிக்கலான ப்ரொபோசல்ஸ் எதிர்பார்க்கலாம். இன்ஃபேக்ட் வந்துட்டு நீங்க வந்து சேஞ்ச் ஆவீங்க. எப்படி சேஞ்ச் ஆவீங்க அப்படின்னா வந்து உங்க மேல வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு குட் ஃபீலிங், அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங் வர்ற அளவுக்கு நீங்க சேஞ்சஸ் இருக்கும். லைக் உங்களோட க்ளோவாக இருக்கட்டும், நீங்க அந்த மேக்கப் மேல அதிகமான ஒரு ஸ்கின் கேர் மேல, மேக்கப் இது மேலலாம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூ வில் ஸ்டார்ட் அட்ராக்டிங் மோர் ஆஃப் லவ் சிச்சுவேஷன்ஸ். லவ் சம்பந்தமான, ரொமான்டிக்கல் சம்பந்தமான விஷயங்களை வந்துட்டு நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பீங்க. நான் தான் சொல்லிட்டேன், அந்த பவுண்டரிஸை வந்துட்டு நீங்க தாண்ட போறீங்க. இது தாண்ட போட்ட ரூல்ஸை மீற போறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய போறீங்க. அது என்னவா வேணாலும் இருந்தாலும் சரி, யூ வில் டேக் அ ரிஸ்க். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மெச்சூரிட்டி அண்ட் ரொமான்டிக்கல் டேட்ஸ் நிறையா இருக்கும். ட்ராவலிங் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் என்ன செய்யணும், சண்டை போடாதீங்க உங்களோட பார்ட்னர் கூட. நான்லாம் சண்டை போடலைங்க, அவங்க தாங்க சண்டை போடுறாங்க. வரும் கேள்விகள் வரும், அதெல்லாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அட்ராக்டிங் இடத்துல இருங்க, ஓகேங்களா? ஸோ அட்ராக்ட் பண்ணுற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க, இருக்கணும், ரைட்? ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா செலிப்ரேட், லுக் அட் திஸ். சரி, சிங்கிளாக இருக்கிறீங்களா? ரொம்ப நாளாக நான் சிங்கிளாக இருக்கேங்க, ரொம்ப வருஷமாக இருக்கேங்க, எனக்கு வந்துட்டு யாருமே அமைய மாட்டேங்கிறாங்களே, கவலைகள் இருக்குல்ல. எனக்குன்னு யாரும் வந்து எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்குது, ஆனால் அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியல. ஒரு சில பேருக்கு என்ன பிடிக்குது, ஆனால் என்னால் அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியல. இதே மாதிரியே போயிட்டே இருக்கேங்க. ஸோ வந்து எனக்குன்னு ஒரு லைஃப் எப்போ இருக்கு? ஏகப்பட்ட கேள்விகள் வச்சாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க சி லுக் அட் திஸ் செலிப்ரேஷன், பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். சி இது வந்து ஒரு லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு வேலை செய்கிற இடங்கள்ல, இல்லை ஒரு பார்ட்டியில், ஒரு ரேண்டம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இந்த ஒரு பாண்டிங் அமைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இட்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சில பேர் ஆக்சுவலி வந்துட்டு உங்களுடைய இந்த நியூ ரிலேஷன்ஷிப்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, உங்களோட சேர்ந்து செலிப்ரேட்டும் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்வேர் வெரி நியூவாக இருப்பாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு லிமிட்டடான பாண்டிங்காக இருக்கும், மரியாதை உள்ள ஒரு பாண்டிங்காக இருக்கும். ஆனால் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தே வில் பி வெரி ஹாப்பி வித் நோ ஜெலசி. அதுதான் விஷயம். ஜெலசி, பொறாமை, இந்த போட்டி பொறாமை, அது மாதிரி எதுவுமே இல்லாமல், மனசுக்குள்ள எந்த ஒரு பேடான தாட்டுமே இல்லாமல் அந்த நபர் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறப்போ வந்துட்டு ஆப்வியஸ்லி தே வில் என்ஜாய் இட். அண்ட் அந்த வைப் அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்களோ உங்களோட சந்தோஷத்தை, அது அழகாக தெரியும். யூ வில் அட்ராக்ட் சச் கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ், ஓகேவா? ஸோ பொறுமையாக இருந்ததுக்கான பலன்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் தர வாய்ப்புகள் தான். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துறது தான். பைல்னே வருது, ஐம் சாரி. லைக் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான். இந்த நியூ பிகினிங் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க, ஐம் டெல்லிங் யூ. ஓகே, ஸோ பார்ப்போம். சார்ம்ஸ் எடுப்போமா? ஸோ சார்ம்ஸில் என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ சார்ம்ஸில் பார்ப்போம். ஓகே, இதை எடுத்து வச்சிரும். ஓகே, தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். சி டோன்ட் கிவ் அப். மியூசிக் வந்துட்டு இந்த ஜேர்னியில் ரொம்ப 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 இட்ஸ் கோயிங் டு பி அ மேஜர் தீம்னு கூட சொல்லுவேன். மியூசிக், டோன்ட் லிவ் மியூசிக் அட் ஆல், யூஸ் யுவர் மியூசிக் வைஸ்லி அப்படிங்கிறதான் சொல்லுவேன். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு கிட்டாரோ பியானோவோ நான் வந்து லேர்ன் பண்ணணும், மியூசிக் மேலே ஆர்வம் இருக்கும். பண்ணுவீங்க, திடீர்னு பண்ணுவீங்க. இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு பீப்புள் வந்து ரேண்டம்லி மீட் பண்ணுவீங்க. டெஃபினெட்லி உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க ப்ளே பண்ண தான் போறீங்க, ஓகேவா? ஸோ இது வந்து எப்பங்க நடக்கும், யாருங்க அந்த நபர்? யூனிவர்ஸ் அதுக்கு பதில் சொல்லலை, பட் ரேண்டம்லி நடக்கும். திடீர்னு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறது, அதுக்கான பர்சன்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, அண்ட் வந்துட்டு வின்டர் சீசன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும் உங்களுக்கு. ஸோ வின்டர் சீசன் அந்த இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் மோடில் இருப்பீங்க, சரியா? எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த வின்டர் சீசனில் லான்ச்சிங் தான் எல்லாமே. இப்போ நான் எல்லாத்தையும் தயார் பண்ணுறேன், அந்த சீசன் வரப்போ எல்லாமே என்னோட அடுத்தடுத்த டேலண்ட்ல இருந்து அடுத்தடுத்த வேலைகள்ல இருந்து எல்லாமே புதுசு புதுசாக நான் லான்ச் பண்ணிடுவேன் அதுக்குள்ளார. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும், ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு உங்களோட லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு பர்சன்ஸை மீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து
ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் சம்மொன் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ஒரு நல்ல பேஷன் இருக்கக்கூடிய நபர்கள், அல்ல அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு 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 சின்னதாக கூட ஒரு எதுலையோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு மெடல் மாதிரி ஏதாவது கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் வந்துட்டு மீட் பண்ணுவீங்க. அண்டு சம்மேர் வந்துட்டு அவங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரேயர்ஸை விட்டுற வேண்டாம். ப்ரேயர்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு கீ பாயிண்ட் ஆல்சோ. எந்த அளவுக்கு மியூசிக் உங்களோட லைஃப்பை மாற்ற போகுதோ அதே அளவுக்கு ப்ரேயர்ஸும் மாற்றும். தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டே வாங்க, வாட் எவர் த சிச்சுவேஷன். ப்ரேயர்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஓகே, அது நீங்கள் வந்து லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிற டைமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியஸ்டாக இருந்தாலும் சரி, ப்ரேயர் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ வேறு ஏதாவது இன்னொரு சாம் கொஞ்சம் எடுக்கலாம். Here comes the beautiful angel wings. சரி, ஏதோ ஒரு உங்களோட இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ப்ரப்போசல்ஸ் ஏதோ சொல்லியிருந்தோம்ல ப்ரீவியஸ் இதில், லைக் வெரி குட் ப்ரப்போசல்னு, அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த லவ் வந்து கைண்ட் ஆஃப் மேபி லைக் அது வந்து புரிஞ்சுக்கிறதும் சரி, அந்த இது இன்னும் டெவலப் ஆகிறதுலையும் சரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். பட் ஆனால் அது ஒன்ஸ் ரெண்டு பேருக்குள்ள இந்த வைப் செட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி வண்டர்ஃபுல். மோர் ஆஃப் சர்ப்ரைசஸ் இருக்கும். அண்ட் வந்துட்டு எய்தர் அந்த பர்சன் உங்ககிட்ட அடிக்டட் ஆவாங்க, லைக் ஹெட் ஓவர் ஹீல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்துட்டு அவங்க அடிக்டட் ஆவாங்க, இல்லை நீங்கள் போய் அடிக்டட் ஆவீங்க. ஸோ பட் வெரி வெரி கேர்ஃபுல். ப்ரொடெக்ஷன், ஈவில் ஐ, ஸ்ட்ராங்லி ஈவில் ஐ. அது சரிப்பா, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி கண்திருஷ்டி இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஏங்க நீங்கள் வந்து ஈவிலைன்னு சொல்கிறீங்க, அது என்னை சுற்றி இல்லைன்னா தான் எனக்கு ஆச்சரியம், அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படிம்பீங்க இல்லையா? ஸோ ஈவில் ஐ ஆல்வேஸ் ஆல்வேஸ். எந்த அளவுக்கு ப்ரேயர்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஈவில் ஐலேருந்து ப்ரொடெக்ஷன் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஏன் இத்தனை விஷயங்கள் நான் செய்யணும், ஏன் இவ்வளோ இருக்கு நினைப்பீங்கல்ல. சரி, இது வந்து நியூ பிகினிங்கான ஒரு டைம், புது தொடக்கம். அது உங்கள் லைஃப்பில் வந்துடும். அது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு தங்கணும், இருக்கணும் அந்த புது தொடக்கம். அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நீங்கள் செய்யணும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்க வந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிட்டாதான் உண்டுங்கிற சூழ்நிலை. ஒருத்தர் உதவிக்கு வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் போய் நின்றுவீங்க, அது ஒரு விஷயம். அப்போது உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் தான் பிரச்சனை, அவங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணுங்கிறது பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ 3 times எடுக்கலாம் இந்த டைம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த லெட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் லெட்டர், இல்லைனா வந்து இனிஷியல், அந்த மாதிரி எதில் வேணாலும் வரும். DBR. ஓகேங்களா, DBR. See, இந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லெட்டர் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேம் எய்தர் அந்த பர்சன் உங்களுக்கு வந்துட்டு லைஃப்ல ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு சில விஷயங்கள் கத்துக்குவீங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த நியூ கமர் சொன்னேன்ல, அவங்களோட லெட்டர்ஸா கூட இருக்கும். DBR. X, once again DG. என்ன இசட்டா, இசட் தானே, இசட் GC. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு சில டேட்ஸ் வந்துட்டு பார்ப்போம். அது வந்துட்டு பர்த்டே நம்பராக இருக்கலாம், இல்லை டோர் நம்பர், இல்லை எனி நம்பர், ஃபோன் நம்பராக கூட வந்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ஐ டேக் 5, 3, 4, 5.
number 4, number 13, number 6, and number 2, number 10. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு தெளிவு இருக்கும் நம்புறேன். அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 1111 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம். தேங்க்யூ.